குட் மார்னிங் வேர்ஸ். இன்றைக்கி வந்து 101st லெசன். அதே தான் கிராமர் செக்ஷன். த கரெக்ட் வெர்ப் ஃபார் தி கரெக்ட் சப்ஜெக்ட் பார்க்கணும். குறிப்பு பாருங்கள், இது 3வது குறிப்பு. 2 குறிப்பு முதல்ல பார்த்துட்டோம். சில பெயர் சொற்கள் மனசில் ஒரே யோசனையோ அல்லது அதே ஆட்களையோ பொருட்களையோ குறிப்பதாக இருந்து அவைகள் அன்றுடன் இணைந்திருப்பினும், முன்னாடி பார்த்தோம், அன்றுடன் இணைஞ்சாக்கா ஆறு வரணும். அதாவது ஆரோ ஹேவோ இதுவோ அப்படி வரணும் பார்த்தோம். அதாவது பன்மை வெறுப்பு வரணும் பார்த்தோம். அன்றுடன் இணைஞ்சால் பன்மை வெறுப்பு வரணும் பார்த்தோம். இங்கே எப்படின்னா, ஒரே யோசனையோ ஒரே ஆளையோ பொருட்களையோ குறிப்பதாக இருந்து அவைகள் அன்றுடன் இணைந்திருப்பினும் அங்கு ஒருமை வெறுப்பையே பயன்படுத்தணும். இங்கே வந்து பன்மை வெறுப்பு பயன்படுத்தக்கூடாது. என்ன சொல்கிறோம், நேற்று அன்றைக்கி என்ன பார்த்தோம், குமார் அண்டு கோபால் சொன்னால் அண்டு போடுவோம் இல்லையா, குமார் அண்டு அண்டு போடுவோம். அந்த மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரே யோசனை ஒரே இது வந்து அன்றுடன் இணைந்திருப்பினும் நம்ம சிங்குலர் வெர்பு தான் பயன்படுத்தணும். பாருங்கள், டைம் அண்ட் டைடு, இது ஒரே அர்த்தத்தை கொடுக்குது. டைமும் காலமும் நேரமும் சொல்கிறோம்ல, அது ஒன்றும் ஆகிடும். அதனால் காலமும் இங்கே அண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வெயிட்னு போடக்கூடாது. ஸோ டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் வரும். அது ஃபார் நோ மேன். நேரமும், அதாவது காலமும் நேரமும் அலையும் மனிதனுக்காக காத்திருப்பதில்லை. அது படம் வரும், போவோம், கிருஷ்ணமூர்த்தி வராரு, ராஜா வராது, ராணி வராங்கன்னு சொல்லிட்டு காத்திருக்காது. அதான் சொல்கிறான். அதாவது அன்றுன்னு இதெல்லாம் வந்து அன்றுன்னு இணைஞ்சாலும் சிங்குலர் தான் வரும். அதே மாதிரி பிரெட் அண்டு பட்டர்னா ஆறு வரணும். ஆக்சுவலாக ஆறு வரக்கூடாது. ஏன்னா ஈஸ் வருது. ஏன்னா இது ரெண்டும் ஒரே இதுதான், யோசனை தான். பிரெட்டு பட்டர்னு சொல்லுவாங்க. பிரெட்டு பட்டர், அது பிரெட் அண்ட் ஜாம், பிரெட்டு பட்டர் ஜாம் மொத்தமாக சொல்லுவாங்க. ஸோ பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஒன்லி ஃபுட், என்னுடைய ஒரே உணவு அதுதான். அதே மாதிரி த நாவலிஸ்ட் அண்ட் த போயட், இது ரெண்டும் ஒன்று, ரெண்டு பேரும் ஒன்று. நாவலிஸ்ட் வேறு, போயட் வேறு இல்லை, ரெண்டும் ஒரே ஆள் தான். அவர் நாவலிஸ்டாகவும் இருக்கார், போயட்டாகவும் இருக்கார். அதனால் த நாவலிஸ்ட் அண்ட் தி போயட் இஸ் ஹியர். அந்த நாவலாசிரியரும் கவிஞருமான அவர் இங்கே இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒன்று தான். கவிஞரும் நாவலாசிரியர் கவிஞரும் ஒரே ஆள். அதனால் அங்கே வந்து ஈஸ் வருது, புரியுதா? ஆனால் பழையபடி சொல்கிறதுனா நாவலிஸ்ட் அண்ட் த போயட் ஆறு வரும். இங்கே ஆறு சொல்லக்கூடாது. ஏன்னா நாவலிஸ்ட் அண்ட் தி போயட் ரெண்டு சேர்த்து ஒன்றா சொல்கிறோம், ஒரே ஆள். இஸ் ஹியர், இங்கே தான் இருக்காரு. ஆச்சா, இது 3. இன்னொரு 3 அடுத்த கிளாஸில் கொடுத்துடலாம். ஸோ இன்னும் 3 முடியல, அடுத்தது 4th வரும். இன்னும் நிறையா இருக்கு இல்லையா, இது கிளாஸ் கொஞ்சம் போவோம். ஏன்னா இது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இஷ்டம் போல் நம்ம ஆறு இஷ்டம் போடக்கூடாது. ஏன்னா எதுவும் பார்த்து போடணும். அந்த குறிப்பை நல்லா படிங்க. ஓகேயா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.